என்ன இது துபாயில பேய் ரூமா? ஆமாங்க, நான் தங்கியிருக்கிற பில்டிங்ல எனக்கிட்ட எல்லாருமே சொல்ற வார்த்தை, நம்மட ரூமுக்கு பக்கத்துல இருக்கிற ரூம் பக்கம் நீ எப்பவுமே போகாத, அதாவது நீ நைட்ல லேட் ஆகி வந்தாய் அப்படின்னா ரூம் சைடுக்கு போகாத அப்படின்னு. அதுக்கு முன்னாடி நம்மட ஹம்மு தேவி டிக்டாக், ஃபேஸ்புக், யூடியூப் சேனல்ஸ் ஒரு ஃபாலோ ஒன்றும் பண்ணி விட்டுருங்க. 2006 10ஆம் மாதம் 3ஆம் தேதி தன்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக, ரொம்பவும் கஷ்டமான சூழ்நிலை காரணமாக இத்தோப்பியா நாட்டை சேர்ந்த ஒரு 30 வயதுடைய இளைஞன் துபாயை நோக்கி வேலைக்கு வர. இப்படி வேலை தேடி வந்த இளைஞன் 2 மாத காலமாக வேலை கிடைக்காமல், சாப்பாடு இல்லாமல் ஏமாற்றவும் படுறான். இதால ரொம்பவும் மன உளைச்சல் அடைந்த இந்த இளைஞன், நான் நிக்கிற இதே பில்டிங்ல இந்த ரூம்ல அன்னைக்கு நைட் யாருமே இல்லாத நேரம் பார்த்து தூக்கு போட்டு மரணமும் அடைகிறான். இருந்து இந்த ரூம்ல நிறைய பிரச்சனைகள், நிறைய கம்ப்ளைண்ட் வந்ததால 2010ஆம் ஆண்டு இந்த ரூமை முற்றாக மூடியும் வைக்காங்க. எங்கட ரூம்ல இருக்கிற நிறைய பேர் என்கிட்ட சொன்ன வார்த்தை, நைட்ல லேட் ஆகி வேலை இழந்து வரும்போது ஒரு இளைஞன் அந்த ரூம்ல கத்துறதாகவும், நிறைய பேரை பயம் காட்டி ஒரு இளைஞன் அந்த இடத்துல கண்டதாகவும் நிறைய எல்லாருமே என்கிட்ட சொன்ன வார்த்தை அது. பட் நான் நைட்ல 2 மணி 3 மணிக்கெல்லாம் ஒர்க் முடிஞ்சு வந்திருக்கேன். அந்த இடத்துல எதையும் கண்டதுமே இல்லை, எந்த ஒரு சத்தத்தை கண்டதுமே இல்லை. இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? இது ஒரு கட்டுக்கதையா இருக்குமா, இல்ல பெரியவங்க சொல்றதை நாம நம்பியதான் ஆகணுமா அப்படின்னு நம்மட கமெண்ட்ல பண்ணிட்டு போங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த வீடியோக்கு 100K வியூஸ், 10K லைக் வந்தா நான் அவங்கள அனுமதியோட அந்த ரூம்ல உங்களுக்கு ஒரு நைட் ஃபுல்லா தங்கியும் காட்ட போறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா மறக்காம எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோட சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஹம்மு தேவி. Bye bye, take care.